மச்சான், இந்த 2025ல கூட ஒரு பொண்ணு அவ லவ் பண்ற பையனை கட்டினா வெட்டுவேன்னு சொல்ற அவங்க அப்பனும் அதை அலோவ் பண்ற இந்த சொசைட்டியும் நான் வளர்க்கிறேன். நான் இல்ல. ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒரு ஓபிசியும் எஸ்சிக்கும் நடக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஆணவ கொலை இன்னும் சொல்ல போனா ஒரே ஜாதிக்குள்ளேயும் நடக்குது. ஆணவ கொலை எஸ்சியில இருக்க ஹைரார்கிக்குள்ளேயும் நடக்குது. ஓபிசி டு பிசி நடக்குது, பிசி டு பிசி நடக்குது. ஸோ இது யார் பண்ணாலும் யாரை பண்ணாலும் கொலை அப்படின்றது ஒரு பெருங்குற்றம். அதுவும் ஜாதிய காரணத்தினால நடக்கிற கொலை மிகப்பெரிய குற்றம். அதுக்கான தனி சட்டம் தான் இங்க நமக்கு தேவையா இருக்கு. சரி, ஆணையம் அமைச்சிட்டாங்க, அதுக்கான தனி சட்டம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா எல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. முதல்ல நாம மாறணும், மக்கள் மாறணும். சாதிய ஆணவ படுகொலை அப்படின்றது ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு நமக்கு நல்லா புரியணும். எப்படி நம்ம தீண்டாமைய புத்தகத்துல தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமோ, அதே மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க இருக்கு.